ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணி நான் ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா காய்ச்சிக்கிறேன். பாருங்க, ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வட்டம் எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி பூண்டு எடுத்துருக்கேன், 2 கட்டி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சின்ன துண்டளவு இஞ்சியும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிறேன். நல்லா வதங்கணுங்க. நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஆனியனு ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்க, ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஆனியன் ஃப்ரை ஆகுது. கொஞ்சமாக நான் கல் போட்டுக்கிறேன். நிறையா இல்லைங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம். உங்களுக்கு தெரியும், நான் அந்த கறி குழம்பு மாதிரி மசாலா அரைச்சி வைக்கிறதுக்காக கொஞ்சம் கறி லீஃப் அதிகமாக தான் சேர்த்து வந்தேன். நல்லா வதக்கலாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. நம்ம குழம்புல போட்டால் கூட ஒதுக்கி வச்சுருவாங்க. இதுலேயே தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழம்போடு சேர்ந்து. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கசகசா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேங்க, ரொம்ப இல்லை. வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூளுங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி வீட்லேயே அரைச்ச ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க சிம்மில் வச்சு மசாலாவை. இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டால் நமக்கு அந்த பச்சை வாசம் இருக்காதுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கிறேங்க. ரொம்ப வேணாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டாலும் நமக்கு குழம்பு ஒரு மாதிரி ஆகிடும். சொல்லுங்க. பாருங்கள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதையும் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இதை போடுறேங்க. எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இதை அரைச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே நல்லா அந்த தேங்காய் ஃப்ரை ஆகிடுங்க. அவ்வளோதான். வாங்க தாளிக்கும் போது காட்டுறேன். நம்ம இப்போ முட்டை குழம்பு தாளித்து விட்டுடலாம். நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போதுங்க, ரொம்ப வேணாம். நல்லா காயிட்டும். பாருங்கள், நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அது கூடவே 3 வரமிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். இது நல்லா வெடிச்சு பாருங்க. இப்போ நான் கறிவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா மஞ்சத்தூள் 1/4 சிட்டிகை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கிறேன். கறி மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்க, அதை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில்லையே. ஸோ இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா பபிள்ஸ் விட்டு வருது. பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் குழம்பு. கொதிக்கிட்டு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்கு போட்டுக்கலாங்க. நான் எக்கு வந்து ஒரு 6 எக் எடுத்திருக்கேன், போட்டுக்கிறேன். 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இது நல்லா வேகட்டுங்க. அந்த குழம்புலேயே கொஞ்சம் நேரம் எக்கு வேகணுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அரைக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.
சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.